சித்து சமையலில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எல்லா மசாலாவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் இன்னும் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவுமே பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வறுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 5 செகண்ட் வரைக்கும் வறுத்தாலே போதும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. செட்டிநாடு மசாலா வந்து எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா செட்டிநாடு டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து குழந்தைக்கும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும், செட்டிநாடு டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 4லேருந்து 8 வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவும், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 சேர்த்துட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்போ கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து அது வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ வறுப்பட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வறுத்துக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா. நல்லா ஆறி இருக்குது. இப்போ வந்து நான் இதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. நரன்னு இருக்க மாதிரி அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா அரைச்சி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பவுடராக ஆக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க சொல்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், கூடவே 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சீரகம் இல்லைனா கூட பரவாயில்ல. சோம்பு எதுக்கு மறுபடியும் நான் சேர்க்குறேன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சோண்டு சோம்பு கூட இப்போது சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த சோம்பு எல்லாமே கொஞ்சம் வெடித்து இந்த மாதிரி வரும்போது நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சோம்பு எல்லாமே நல்லா வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை எவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன்னு. இந்த மாதிரி குட்டியாக நறுக்குனா தான் சாப்பிடும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக ஆக்கும். இல்லைன்னா வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது ஏற்கனவே அரைச்சி வச்சது தான் நான் சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்பவே சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு, இந்த சுக்காக்கு. இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக இருக்கனால நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா சின்னதாகவே நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதையும் சேர்த்து நல்லா இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்துருச்சுது. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சிக்கன் வந்து கழுவி வச்ச உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கழுவிக்கிட்டிங்கன்னா இப்போ மஞ்சத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ மஞ்சத்தூள் போடல, அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த கவிச்சி வாடை எல்லாமே எடுத்துரும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் இருந்தால் கூட அதில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். பட் வந்து எனக்கு நல்லா அது வெந்தால் தான் நல்லா பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சு வேக விடலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ 30 செகண்ட் கிட்ட ஆயிருக்குது. ரொம்ப நேரம் நான் வேக விடல, 30 செகண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை கிண்டி கொடுத்துட்ருங்க. ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம்லேயே வைங்க. அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் ஹையில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்க போகிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்குது. பாருங்கள், சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்குது. பார்த்தா முங்கி வேகிற அளவுக்கு தண்ணி வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பரவாயில்ல. இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா வத்தட்டும். அதனால் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு நான் இப்போ மூடி வச்சு வேக வைக்கிறேன். அப்போ வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். அதுக்காக தான். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்குது. பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக வத்தின மாதிரி தெரியுது. கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுது. பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாமே வற்றி நல்லா கிரேவியாட்டு வந்திருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை இலையை போட்டுட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தாலே நம்ம ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் அது. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பட்டன் அமைக்கிறீங்க. இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.